இந்திரன் மாப்பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுக்குறான். ஏன்னா தேவலோகத்தையே மீட்டு கொடுத்தான்ல சூரபதுமன் கிட்ட இருந்து, எல்லாத்தையும் கொடுக்குறான் இந்திரன் மாப்பிள்ளைக்கு. வச்சுக்கோ 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 அப்படின்னு. அப்ப என்ன பண்ணா, அவன்கிட்ட ஒரு யானை இருந்தது, யானையும் கொடுத்து விட்டான். இந்தா வச்சுக்கோ. தன்னுடைய பெருமையை காட்டணும், இன்னொன்னு சந்தோஷம், தேவலோகத்தை மீட்டு கொடுத்தவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு யானையும் கொடுத்து அனுப்பிட்டான். நீங்க திருத்தணியில போய் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு முன்னாடி அந்த யானையை பார்க்கலாம். இந்திரனுடைய செல்வ வளம் குறைய ஆரம்பிக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னப்பா அது, சூரபதுமன் வதம் பண்ணியாச்சு, சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா அப்ப கூட என்கிட்ட இருக்க செல்வமெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. நாரதர் சொன்னார், நீ என்ன இருந்தாலும் அந்த யானையை கொடுத்துருக்க கூடாது, அந்த யானை தான் உனக்கு பலமே, அந்த யானை இருந்த வரைக்கும் தான் உனக்கு செல்வம். இப்ப இவன் யோசிச்சான், மாப்பிள்ளைகிட்ட கொடுத்ததை எப்படி திருப்பி கேட்கறது. மாப்பிள்ளை கிட்ட முருகன் கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது வச்சுக்கோ வச்சுக்கோன்னு கொடுத்தாச்சு, சீர் கொடுத்தாச்சு. இப்ப போய் மாப்பிள்ளை நான் கொடுத்ததுல அந்த யானையை மட்டும் திருப்பி கொடுங்களேன்னு எப்படி கேட்கறது? அது ஒரு மாமனாருக்கு அழகா? இந்திரன் செய்வானா? செய்ய மாட்டான். ஆனா அந்த யானை இருந்தாதான் இவன் நல்லா இருக்க முடியும்ன்றது புரிஞ்சு போச்சு. அப்ப முருகன்ட்ட ஒரு விண்ணப்பம் வச்சானா, மாப்பிள்ளை உங்களுக்கு நான் யானையை கொடுத்துட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க.